திருச்சிற்றம்பலம் ரர்ம பார்வதீபதேர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானும் மிகமேவும் களியார வரும் யானை கடல் நாழோ மரபாமல் அழியாழோ மலர் தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகோ வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடியிலை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியபெருமன் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே சென்ற வாரம் நம்ம 79வது பாடலை சிந்தித்தோம். விழிக்கே அருள் உண்டு. அபிராம வள்ளி அந்த திருவெளியால் எமக்கு அருள் வழங்கும் பொருட்டாக அந்த திருவருள் இருக்கிறது. அந்த திருவருளை அடையும் பொருட்டு வேதம் சொன்ன நெறி, அதான் வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு. அந்த வேதம் சொன்ன அறவழியில் வழிபடும் வண்ணமாக எனக்கு துணையாக இந்த நெஞ்சு இருக்கிறது. இப்படி நல்ல வழி இருக்க அம்மையுடைய திருவருள் கிடைத்து இந்த வேதம் சொன்ன அறவழியிலே நடக்கும்போது அவ்வழி கிடக்க பழிக்கே உழன்று பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தமோடு என்ன கூட்டு இனியே என்பதாக அவர்களோடு சேர்ந்து வீணான பால் நரக குழியிலே வீழ்தல் என்பதான அப்படிப்பட்ட நிலை எனக்கு வேண்டியது இல்லை, வராது அப்படின்றது. அவர்களோட உறவு என்ன வேண்டி கிடக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா சில நேரங்களில், எப்போ அந்த உறவெல்லாம் எனக்கு வேண்டாம், இப்போ நான் நல்ல நிலையில் இருக்கிறேன், இறை அருளோடு கூடியதாக நல்ல ஒரு சத் சங்கம், இப்படிப்பட்ட சத் சங்கத்தோடு இருந்து இறை வழிபாடு செய்யும்போது இந்த கூட்டம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி விலகக்கூடிய ஒரு நிலையை அம்மை கொடுப்பார். இறைவன் கொடுக்கவில்லை என்றால் நாம போய் எடுக்க முடியுமானா முடியாது. இது ஒவ்வொரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் கிடைக்காது. உண்மைக்கே இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் உறுப்பினர்கள் இருக்கோம்னா ஒருத்தருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். சிலர் நல்ல புண்ணியம் பண்ணவங்க 2 பேருக்கு, இல்லை 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் இருக்கும், குடும்ப சகிதமாக வந்து உட்காடுறாங்க பாருங்கள். இதெல்லாம் முற்சை தவம் புண்ணியம். இதுதான் நல்ல குலம் என்று சொல்வது. அடியேன்னு அடிக்கடி சொல்வேன், நல்ல குலம்னா வேறு ஒன்றும் இல்லை, குடும்பத்தோடு வந்து இந்த சத் சங்கம் அடியார்களோடு சேர்தல் அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது இந்த கயர்வர்களோடு என்ன கூட்டு இனியே என்று மிக அருமையான அந்த பாடல். இந்த பாடலில் தான் 79வது பாடலில் தான் அம்மை அந்த சரபோஜி மன்னருக்கு காட்சி தந்தாள். அபிராமி அன்னை அப்படியே காட்சி தந்தாள் என்று வரலாறு சொல்கிறது. அதை கண்டு அம்மையை கண்டு அப்படியே புலகாங்கிதம் அடைந்து ஒடி வந்து இவரிடம் வந்து நின்றார். அப்போது இவர் மன்னர் வந்து இவ்வளவு நேரம் 79 பாடல் பாடிட்டார், அடுத்து பாட வேண்டும் என்று சொல்ல இவரும் அந்த நிலையில் தான் இருக்கார். அதாவது அவருக்கு காட்சி கிடைத்தது இவருக்கு கிடைக்குமான இவர் அந்த காட்சியிலே தான் இருக்கிறார், அம்மையை கண்ட காட்சியில் தான் இருக்கிறார். இது யோக நிலை, யோக நுட்பம் என்று சொல்லக்கூடிய சதா காலமும் அப்படியே அம்மையோடு உறவாடி கொண்டிருத்தல். இது இந்த அருளாளர்களுக்கே உண்டானது. சதா காலமும் அம்மையோடையே உறவாடிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கொண்டே இருப்பார்கள் உள்ளுக்குள்ளேயே. இப்போ அபிராமி பட்டர் அந்த நிலையில் தான் இருக்கிறார். இப்போ பாடல் 79வது பாட்டில் சரபோஜி மன்னருக்கு காட்சி தந்துட்டா அம்பாள். இப்போ சரபோஜி மன்னர் இங்கே வந்துட்டார். வந்த மாத்திரத்தில் இப்போது இவர் பாடிய பாடல் தான் 80வது பாடல் என்று சொல்வார்கள். அதுலேயே அப்படியே அந்த பதிவை பண்ணுறார். 80வது பாட்டிலேயே அந்த அம்மை காட்சி தந்ததை பதிவு பண்ணுறார். கூட்டியவா என்னை தன் அடியாரில், நல்ல ஒரு வார்த்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். என்னை தன் அடியாரில் கூட்டியவா. இன்றைக்கு அடியாரோடு கூடிய சத் சங்கம் நமக்கெல்லாம் கிடைக்கிறது என்றால் நாம போய் அடியார்கிட்ட போய் சேர்றோமானா ஒரு நாளும் கிடையாதுங்க. இது அடியார்களுடைய கூட்டம் சத் சங்கம் எப்பொழுது யாரால் நமக்கு வாய்க்கிறது என்றால் இறை அருளால் தான் வாய்க்கிறது. இறைவன் அருள் பாலிக்கவில்லை என்றால் இந்த அடியார்களோடு சேர்தல், அடியார்களோடு உறவாடுதல் என்பதே நமக்கு கிடைக்காது.
இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பாங்க, இறை அருளோடு கூடியிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள எத்தனையோ பேர் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்டவங்களோட நெருங்கி பழகிறதுக்கு கூட நமக்கு பயமாக இருக்கும். எப்பா அவங்க என்ன நிலையில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம பழகிறதா அப்படின்னு கொஞ்சம் விலகி தள்ளி நிற்போம். ஆனாலும் சில நேரங்களில் அவர்களோடு பழகும்போது ஒரு ஆனந்தம், நம்மை அறியாமல் ஒரு ஆனந்தம் ஏற்படுவதை காணலாம். இது எல்லாருக்கும் நான் உனக்கு இருக்குது எனக்கு இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. நல்லா உணரலாம். அந்த மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், அதாவது அருளோடு கூடியவர்கள் அப்படின்றது. நம்ம இப்போ அருளாளர்கள் அப்படின்னு பார்த்தா நாயன்மார்களை வரிசையில் பார்க்கலாம். இப்போ கையில் நூலை எடுத்து திருமுறை எடுத்து பாடும்போதே நம்முடைய உள்ளம் என்ன ஒரு கழிப்படைகிறது பாருங்க. அப்போ இந்த அருளாளர்களோடு உறவாடுதல், இந்த பாடுதல் அப்படின்றது அவங்க கொடுத்த அந்த பாடலை நாம் பாடும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு, அவ்வளோதான். அப்போ இதையெல்லாம் செய்கிறது யார்? நாம செய்கிறோமா? நானாக கோயிலுக்கு போகிறேன், நானாக வந்து சேர்ந்தேன், நானாக இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமான்னா ஒரு காலம் சொல்ல முடியாது. இந்த அடியார் சத்சங்கம், அடியாரோடு சேர்தல் அப்படின்றத இறைவன் தான் உயிர்களாகிய நம்முடைய பக்குவத்தை அறிந்து அந்த கூட்டத்தில் கொண்டு வந்து போட்டுறான். இவ்வளவு நாள் எந்த கூட்டத்தில் இருந்தோன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஒரு விசேஷ வீடு, வீட்டில் நம்ம வீட்டிலே ஒரு விசேஷ வீடுனா நல்ல ஒரு வட்டமாக உட்காந்து என்ன குடும்ப கதை தான் பேசுவோம். நம்ம என்ன சாமி கதையாக பேச போகிறோம்? வேணால் கோயிலுக்கு போனால் வேணால் பேசுவோம். அதுலேயும் கூட நம்ம பெருமையை தான் பேசுவோம். நான் போனேனாக்கும், நான் அப்படி செஞ்சேனாக்கும், நான் இப்படி சாமி கும்பிட்டேனா அப்படின்னு நம்மையே உயர்த்தி 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 அந்த இடத்துல பேசிகிட்டே இருப்போம். ஆனால் அடியார் நடுவில் உட்காந்து யோசித்து பாருங்கள், நம்மை பற்றி பேசுவோமானா ஒரு காலம் கிடையாது. எப்போ அவங்க எவ்வளோ பக்குவமாக இருக்காங்க, இவங்க இவ்வளோ பக்குவமாக இருக்காங்க, இவங்க சதா காலமும் இதை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களை பற்றி உயர்வான ஒரு எண்ணம் நம்மை அறியாமலே வரும் என்றால் இது இறைவன் திருவருளே. எந்த பக்குவம் வருதோ அதற்கு தகுந்தாற் போல் அந்த கூட்டத்தில் கொண்டு வந்து சாமி வச்சிருவார். இதை சாக்த வழிபாட்டில் மட்டும் இல்லை, இப்போ அம்பிகையை வழிபடுபவர் இவர். அதனால் இவர் அனுபவமாக எடுத்து சொல்கிறார். அடுத்த பாட்டு அப்படியே அனுபவித்து சொல்லுவது போல. இப்போ அப்பர் பெருமான் சொல்வார் பாருங்க, ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே. அப்போ சுவாமி தான் இத்தனையும் நம்மை செலுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா பார்க்கும் பொருளும் அவனே, பார்ப்ப வைப்பவனும் அவனே, பார்வையாக இருப்பவன். இது உடனாக ஒன்றாக இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த பொருளோடு நாம் இன்றைக்கு உறவாட வேண்டுமென்றால் அது இறைவனுடைய செயலே. நம் வினைக்கு ஏற்றாற் போல இறைவன் அங்கே கொட்டி வைக்கிறார். அதுதான் அப்பர் பெருமான் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதார், ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகார். இப்போ பாடலை பாடும்போது உள்ளம் தானாக கசியுது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த கண்களில் நீர் வருது. அப்படின்னா திருவாசகம்லாம் பாடும்போது கண்டிப்பாக கண்ணில் நீர் கொட்டணும்பாங்க. அது நம்மளை நினச்சி நம்ம வீட்டை நினச்சி இவ்வளோ கஷ்டம் வருதே அப்படி நினச்சி கொட்டக்கூடாது. இறைவா நீ எப்படிப்பட்ட பெரியவனாக இருக்கிறாய், அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு வந்து இந்த நூலை கையில் கொடுத்து எனக்கும் அருள்வாளித்தாயே படிப்பதற்கு. திருவாசகம் முற்றோதெல்லாம் மிக உயர்ந்ததான ஒன்று. இதை படித்தாலே முக்தின்னு எங்களுக்கு முந்தியே ஆசிரியர் சொல்லுவாங்க. திருவாசகம் முற்றோதல் யாரெல்லாம் பண்ணுறீங்க அவங்களாம் இனி ஒரு பிறவி கிடையாதும்பாங்க. அப்போ அந்த மாதிரியார் ஒரு உணர்வு நமக்குள் வர வேண்டுமென்றால் அதுவும் இறைவன் செயலே. உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே. இது ரொம்ப மேலான ஒன்று. இந்த சைவம் அப்படின்னாலே நமக்கு பணிவு, பணிவாம் தன்மை. இது வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. இந்த தாழ்வெனும் தன்மை அதான் பணிவித்தால் ஆரொருவர் சதா காலம் இந்த அடியவர்களுக்கு அடியவனாக
இதைத்தானே சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார், அடியார்க்கு அடியேன், அடியார்க்கு அடியேன். அந்த அடியார்களுக்கு அடியாராகும் நாள் என்னாலோ என்பது போல தாய்மான சுவாமின்னு அர்த்தம் சொல்வார். அப்படிப்பட்ட அடியார்கள் என்றால் சதா காலமும் இறைவனையே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள். இங்கே அபிராமிப்பட்ட சதா காலமும் அம்மையே சிந்தித்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு சதா காலமும் அம்மை காட்சி தந்து கொண்டே இருப்பார். அதான் இந்த இடத்துல காட்டுவித்தால் ஒருவர் காண. அப்போ இறைவனா நமக்கு காண்பித்தால் என்று நாம காண முடியாது. அப்பமும் கூட காண்பாரார் கண் நுதலாய் காட்டாக்காலே. நுதல் கண்ணாகிய அந்த இறைவன் உடனாக நின்று இந்த கண்ணை வச்சு புறக்கண்ணை வச்சு சாமியை அனுபவிக்க முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்போ இறைவன் அவருடைய திருவருளையே கண்ணாக கொடுத்தால் நாம் அனுபவிக்க முடியும், இங்கே பார்க்க முடியும் என்பதாக அது அப்படியே இந்த 80வது பாட்டில். ஏன்னா 79வது பாட்டில் காட்சி தந்துட்டா அம்பாள். யாருக்கு? சரபோஜி மன்னருக்கு. அதை கண்டபோது இவர் இங்கே கண்டு கொண்டே இருக்கிறார். அப்படியே வந்துட்டார், இவர்கிட்ட வந்துட்டார். வந்தபோது இவருடைய நிலையையும் உணர்ந்து அம்மை தனக்கு உணர்த்தியதுமாக உள்ளது 80வது பாடல். கூட்டியவா என்னை தன் அடியாரில், அடியாரோடு கூடியதான அந்த சத் சங்கம், அது மேலான ஒன்று. எல்லாருக்கும் அப்படியெல்லாம் கிடைச்சிடாது உடனே. சத் சங்கத்தோடு கூடுதல் என்பது இந்த பிறவியில் நமக்கு கிடைத்தது என்றால் இந்த பிறவி மேலான பிறவி என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே வந்து உட்கார்றதுக்கு நமக்கு முதல்ல வாய்ப்பு கிடைக்கணும். அது குடும்ப சூழல், நம்முடைய உடல்நிலை, இது எல்லாத்தையும் கூட்டி வச்சால ஒழிய நாம் போய் கூடி உட்கார முடியாதுங்க. நான் போயிடுவேனாக்கும் யாராவது சொல்லி பாருங்கள், போக முடியுதான்னு மட்டும் பாருங்கள். இறைவனாக இந்த ஆன்மா பக்குவம் பெற்ற ஆன்மா இது அங்கே போகட்டும் அப்படின்னு கொண்டு வந்து உட்கார வைக்கலைன்னா நாம் போய் உட்கார முடியாது. அதான் கூட்டியவா என்னை தன் அடியாரில். ஏனென்றால் அடியார்களோடு கூடி நிற்கும் அந்த நிலைதான் மேலான, உயிர்களாகிய நமக்கு மேலான நிலை. இனி ஒரு பிறவினே கிடையாது. முதல்ல இந்த நிலை வந்துவிட்டாலே மேலான ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு சாதாரணமாக நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளே எடுத்து பார்க்கலாம். இப்போ கங்கை இருக்குது, காசிலெல்லாம் பார்த்திங்கன்னா கங்கை ஆறு ஓடிக்கொண்டிருக்கு. இன்றைக்கி இந்த கங்கை ஆற்றில் நிறைய சாக்கடையெல்லாம் கலக்குது, அசுத்தமாகுது அப்படின்லாம் ஒரு ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அதே ஆய்வில் இப்போ எடுத்த ஆய்வில் சொல்கிறாங்க, எத்தனை பக்கம் சாக்கடை கலக்குது நல்லா தெரியும் எல்லாருக்கும். கலந்தாலும் கூட அந்த நீரை எடுத்து டெஸ்ட் பண்ணப்போ கொஞ்சம் கூட அதில் எந்த ஒரு வைரஸோ பாக்டீரியா கிருமிகள் கிடையாது அப்படின்னு ப்ரூஃபே பண்ணிட்டாங்க. ப்ரூஃப் பண்ணியே விட்டுருக்காங்க. சாக்கடைகள்லாம் கலக்குது, ஆனாலும் கூட அந்த ஓடுகிற கங்கை நீர் அசுத்தப்படவில்லை அப்படின்னே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எதை உணர்த்துகிறது என்றால், பழி பாவங்களோடு கூடிய நாம், பாவங்களோடு வினைகளோடு கூடிய நாம் இந்த அடியார் கூட்டத்தில் வந்து சேர்ந்தால் நம்ம தான் சாக்கடை. இந்த அடியார்கள் தான் கங்கை. சதா காலமும் இப்போ 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் மேலான ஒரு அடியாராக இருந்தால் 99 பேரும் இறைவனோடு சேரும் பாக்கியம் பெறுவார்கள். இது நம்முடைய சாத்திரமும் தோத்திரமும் மிக தெளிவாக சொல்கிறது. ஏன்னா அந்த ஒருவர், இப்போ அபிராமிப்பட்டர் இருக்கிறார்னா இவருடைய காலத்தில் சமகாலத்தில் அங்கே சுற்றி இருந்தவங்க யாரெல்லாம் கூடி இருந்தாங்களோ அவங்களாம் மேலானவர்கள். ஞானசம்பந்த பெருமான் இருந்தாருன்னா அவருடைய காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த அடியார்கள். அந்த ஒருத்தர் போதும். அத்தனை பேர், இப்போ இத்தனை சாக்கடை வந்து கங்கையில் விழுந்தாலும் கங்கை தன்னுடைய புனிதத்தை இழக்கவில்லை. அதுபோல அடியார் கூட்டம், அதில் ஒருவர் மேலானவராக இருந்தாலும் அத்தனை பேருடைய பாவங்களும் நீங்கக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய, கூட்டியவா என்னை தன் அடியாரில். அப்படி கூட்டி வைத்ததால், அடியார் கூட்டத்தோடு சேர்ந்ததால் எனக்கு என்ன பயன் அப்படின்னா, கொடிய வினை ஒட்டியவா. அப்படி அடியார்களோடு நான் சேர்ந்ததால் என்னுடைய கொடு வினை, இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் அத்தனைக்கும் காரணம் இந்த வினைகள் தான்.
வினை போகமே ஒரு தேகம், வினை போய்விடில் தேகம் நில்லாவே. அப்போ அந்த வினையின் வாயிலாக நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பம், அப்போ அந்த கொடிய வினை என்பது துன்ப வினை, கொடிய வினை என்பது துன்ப வினை, மீண்டும் மீண்டும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கு பாருங்கள். அந்த துன்பம் கொடிய வினையை ஒட்டியவா, அடியார் கூட்டத்தோடு சத்சங்கத்தோடு என்னை அமர வைத்து அதன் பயனாக என்னுடைய கொடிய வினையை ஒட்டியவள் அம்மை. எவ்வளோ ஒரு கருணை பாருங்க. இது அம்மையின் கருணையை அப்படியே வியந்து வியந்து சொல்கிறார். ஏன்னா இந்த வினைகளை நீக்குதல் என்பது இறைவனை தவிர யாருக்கும் கிடையாது. இறைவன் வேறு, இறைவி வேறு அல்ல. அப்போ வினை நீக்கம் என்பது வேறு யாராலும் செய்ய முடியாது. அம்மையே அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா அந்த கடைக்கு போய் அதை வாங்குதல் அப்படின்னு இருக்கு. இப்போ பலசர கடைக்கு போனால் அதுக்குரிய மளிகை ஜாமான்லாம் வாங்குகிறோம். இதே போல் அடியார் கூட்டத்தோடு சேர்வதால் இந்த வினைகள் நீக்கம். இதை இப்போ இந்த அடியார் கூட்டத்தோடு சேர்த்ததும் அம்மை தான். அப்படி சேர்க்கை கிடைச்சதுனால என்னிடம் இருக்கும் அந்த கொடிய வினையை நீக்கியவளும் அம்மைதான். அது மட்டுமா? வினை நீக்கம் நீங்கிய மாத்திரத்தில், என்னுடைய கொடிய வினைகளெல்லாம் நீங்கிய மாத்திரத்தில் மூணாவது ஒன்று சொல்கிறாரு, என் கண் ஓடியவா என்பதாக. என் கண் ஓடியவா, என்னிடம் வந்தவாறு, என்கிட்ட வந்தது. எப்பா என்கிட்ட வந்த அம்மை அப்படின்றது அது பொருள். அப்போது ஒரு சாக்கடையில் ஒரு குழந்தை விழுந்துட்டு அப்படின்னா வேகமாக அம்மா ஓடி போய் அதை எடுத்து தண்ணீரை விட்டு நல்லா கழுவி அப்படி சுத்தப்படுத்தி கொண்டு வந்து அப்பாட்ட கொடுக்குறா பாருங்க. அது போல் இதோ என்னுடைய வினைகளெல்லாம் கொடிய வினைகளெல்லாம் நீக்கி அடியார் கூட்டத்தோடு சேர்த்து அப்படி என் கண் ஓடியவா என்பதாக சொல்லி அடுத்து ஒன்று சொல்கிறாரு. இது ஒரு பெரிய ஒவ்வொன்றும் ஒரு வியப்பு. அடியாரோட கூட்டினது வியப்பு, இதனுடைய கொடிய வினையை நீக்கியது வியப்பு, என் கண் ஓடியவா வியப்பு. அடுத்த உள்ள வியப்பு பாருங்க, தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா. ஏன்னா 79வது பாட்டில் அவருக்கு காமிச்சிட்டார் சரபோஜி மன்னருக்கு. அதை அப்படியே இங்கே பதிவு பண்ணுறார். இவ்வளவும் கொண்டு வந்து கொடுத்துட்டு தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா. அப்படியே அம்பாள் அங்கே தத்ரூபமாக காட்சி தந்துட்டா. காட்சி தந்த மாத்திரத்தில் அந்த மன்னனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். அம்மையை பார்ப்பதற்கு இப்படி ஒரு பாக்கியம் பெற்றேன். அதுக்கு காரணமானவர் யார்? அந்த அபிராமி பட்டர். அவரை போய் காண வேண்டும் தான் ஓடி வர்றான். அப்போ இங்கே சதா காலமும் அந்த நினைவிலேயே அமர்ந்திருக்கிறார் இவர் அடியார் என்பது திருவடியே நினைந்து கொண்டிருத்தல். இன்னும் சொல்லப்போனால் உள்ளுக்குள்ளேயே அம்மையை அப்படியே கண்டு களிப்புற்ற அந்த நிலை, மேலான நிலை. இப்போ இந்த இடத்துல தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா. இறைவனை பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினோம் என்றால் இங்கே கண்டவர்கள் சொல்லிவிட்டார்கள். நாம் ஒன்றும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். அவங்க பார்த்தாங்க, சொல்லிட்டாங்க. நம்ம அருளாளர்கள் 63 நாயன்மார்கள் எத்தனை பேருக்கு இறைவன் காட்சி தந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சாத்தமங்கை என்ற ஒரு ஊர், அங்குள்ள கோயில் பேர் அயவந்தி அப்படின்றது. இங்கே வாழ்ந்தவர் நீலநக்க நாயனார். ஒரு மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், அது இறைவனுக்கு மிக உகந்ததான திருவாதிரை நட்சத்திரம். அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார்கள். அப்படி இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். அவரும் அவருடைய மனைவியும் வருகிறார்கள். இவர் ஒரு அந்தணர் குலத்தைச் சேர்ந்தவர். நீலநக்க நாயனார் ஞானசம்பந்த பெருமானுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். இப்போ கோவிலுக்கு வரும்போது அந்த அபிஷேகம் அப்புறம் அந்த பூசைக்குரிய சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு நைவேத்தியம் இதையெல்லாம் எடுத்து கொண்டு வர்றவுடைய முறைமை யாருக்கு? மனைவிக்கு. அதை அந்த அம்மா கரெக்டாக செய்கிறாங்க. 2 பேருமா வர்றாங்க. சுவாமிக்கு பூஜை அபிஷேகம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த அம்மா பக்கத்தில் இந்த பக்கமாக உரமாக நிற்கிறாங்க. ஒரு சிலந்தி பூச்சி, அதாவது விஷம் கொண்ட ஒரு சிலந்தி பூச்சி இறைவனுடைய திருமேனியின் மீது விழுகிறது, சிவலிங்கத்தின் மீது விழுகுது.
இந்த அம்மா இப்போ நாம இருந்தால் ஐயோ சிவலிங்கத்தில் போய் விழுந்துட்டு அப்படி தான் சொல்லுவோம், இல்லை சாமி மேலே விழுந்துட்டேனே சொல்லுவோம். ஆனால் இந்த பூச்சி விழுந்ததால் இறைவனுக்கு துன்பம் வருமே, இந்த உணர்வு நமக்கு வருமானம் லேசில் வராது, எல்லாருக்கும் வராது. அப்போ இவங்க எவ்வளவு ஒன்றித்து இருக்காங்க பாருங்க. அது இந்த அம்மா பக்கத்தில் அப்படி நிற்கிற அப்புறம் அதோ தாய் உள்ளம், அன்பு உள்ளம், இறைவன் மீது கொண்ட அந்த பேர் அன்பு. ஐயோ இந்த பூச்சி அது விஷப்பூச்சியே, இறைவனுக்கு துன்பம் வருமே என்று வேகமாக கையை வச்சு கூட எடுக்கலை, வாயால் ஊதுவோம் பாருங்க. அந்த அன்பு மேலீடு தன்னுடைய குழந்தையின் மீது பட்டுட்டா வாயை வச்சு ஊதி முதல்ல நீக்குவோம்ல, அது மாதிரி வாயால் ஊதுகிறார்கள். இவருக்கு கோபம் வந்துடுது, இவருக்கு அது அந்த அன்பின் மேலீடு தெரியல. சுவாமி மேலே எச்சில் உமிழுவதா அப்படின்ற ஒரு கோணத்தில் பார்க்குறாரு. ஆனால் அந்த அம்மா அன்பின் மேலீட்டால் அப்படி செய்கிறாங்க. இப்போ இதுக்கு சுவாமி யார் பக்கம் இருப்பார், அன்பிற்கா அல்லது இந்த முறைமைக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிடான். அன்புக்குத்தான் அடிமைப்பட்டவன் இறைவன். கோபம் வந்துட்டு இவருக்கு நீலநக்க நாயனாருக்கு இறைவன் மீது எச்சில் முழுவதா என்று சொல்லிவிட்டு அந்த அம்மாவை அப்படியே இங்கேயே உன்னை வெறுத்தேன் அப்படின்னு ஒதுக்கிட்டார். அந்த அம்மா ஓரமாக போய் நின்றுட்டாங்க. இவர் திரும்ப சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். இந்த அம்மாவை கூப்பிட்டு போல இரவு முழுக்க கோவிலுக்குள்ளே இருந்தாங்களாம். ஆனால் அன்றைக்கு இரவு அவர் அங்கே வீட்டிலே இருக்கும்போது இறைவன் அப்படியே காட்சி தந்தார், இவருக்கு காட்சி கொடுத்தார். யாரால? இந்த அம்மானால. இந்த அம்மாவுடைய அன்பை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும், இவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும். இந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை இவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும், உலகுக்கும் வெளிப்படுத்த. அப்படியே உடம்பை காமிக்கிறார். எப்பா இங்கே பாருப்பா, உடம்புல அந்த அம்மா ஊதுனாள் இல்லையா, அந்த இடத்துல அங்கே மட்டும்தான் கொப்பளம் இல்லை, மற்ற இடத்துலலாம் இந்த பூச்சி கடித்து எனக்கு எப்படி கொப்பளமாக இருக்கு பாரு. என்ன ஒரு அன்பு பாருங்க இறைவனுக்கு. அப்படியே காட்டிய தன்மை, தன்னுடைய உடம்பை காட்டிய. இறைவனுக்கு உடம்பு உண்டானா கிடையாது. ஆனால் இவர்கள் உணர வேண்டும், உலகமும் உணர வேண்டும், அன்புக்கு அடிமையான இறைவன். இங்கே அம்மை அப்படியே காட்சி தந்துட்டா. அபிராமி பட்டரின் மூலமாக இந்த சரபோஜி மன்னருக்கு அதை அப்படியே இந்த இடத்துல சொல்கிறார். தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா, அப்படியே பிரத்யட்சமாக காட்சி தந்த அன்னை. அப்படி காட்சி தந்ததால் இந்த மனம் கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா. கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பொருள் இங்கே கண்ணுக்கு இனிமை தருவதாக காட்சி தருகிறது. கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கழிப்பன ஆகாதே. மாணிக்கவாசகர் எவ்வளவு கண்டு கழிப்படைஞ்சிருக்கார் பாருங்க. காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என்ன. அப்போ அந்த கரணங்களெல்லாம் இன்பம் அடையும் வண்ணமா. அப்போ இந்த கரணங்கள் கொண்டு இறைவனை அனுபவிக்க முடியுமானா முடியும் என்று நம்ம அருளாருடைய வாக்கு. இப்போ அபிராமி பட்டரும் அப்படியே சொல்லிட்டார். இந்த உடல் உறுப்புகள் மூலமாக இறைவனை காண முடியுமா, அனுபவிக்க முடியுமா? முடியும். இவர்கள் கண்டவர்கள் நமக்கு அப்படி பிரமாணமாக எழுதி சொல்லிட்டாங்க. அப்படியே கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்ற. அதனால் இந்த மனம் அப்படியே கழிப்படைந்து நிற்கிறது. அந்த கழிப்பினாலே ஆட்டியவா நடம். இங்கே இறைவன் எம்பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்றால் அதனை கண்டுகளித்து கொண்டிருக்கிறாள் அம்மை என்றால் இங்கே அவன் ஆடுவதும் இவளால், கழிப்பதும் இவளே என்பதாக அந்த ஆட்டம் மட்டுமல்ல, இங்கே உள்ளே ஆடிக்கொண்டிருக்கிறானே இறைவன், அதுவும் அம்மையாலே ஆட்டியவா நடம். இங்கே உள்ளே இறைவன் எல்லாருடைய உள்ளத்திலும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதை ஆட்டியவா நடம் ஆட்டியவா. உள்ளே இருந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் இறைவன் அதை ஆட்டுவித்தல் என்பது இந்த இறைவியின் செயலாகச் சொல்லி அடுத்து சொல்றார். இந்த அம்மையை எங்கே கண்டார் என்று ஒரு பிரமாணம் சொல்றார். ஆடகத் தாமரை ஆரணங்கே. ஆடகம் என்றால் பொன்,
இங்கே 6 ஆதாரத்தையும் கடந்து மேலாக உள்ள சகசிரதளம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே துவாதசாந்தம், இந்த இடத்திலே 1000 இதழ் தாமரைகள் கொண்ட அந்த 1000 இதழ்கள் கொண்ட தாமரை, இதுதான் ஆடகத் தாமரை. அந்த ஆடகத் தாமரையில் அமர்ந்து இன்னும் சொல்லப்போனால் அருமையான நடனம் புரிதல். இந்த இடத்துல நடனத்தை பார்த்தவர்கள் நம்முடைய அருளாளர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த துவாதசாந்த பெருவழி, அதாவது நிராதார பெருவழி, அதாவது ஆதாரத்தில் காணுதல் ஒரு நிலை, நிராதாரத்தில் காணுதல் இன்னும் ஒரு நிலை. இது கைலாயம் என்றும் சொல்வார்கள். சக்த வழிபாட்டிலே இங்கே அம்மை 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் மீது அழகாக அமர்ந்திருப்பவள் என்று சொல்லப்படும். நடராஜ பெருமானுடைய தத்துவத்திலே இந்த இடத்திலிருந்து ஆடுதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். இந்த துவாதசாந்த பெருவழி என்பது மதுரை என்பதும் கூட சொல்வார்கள். துவாதசாந்தம் என்றாலே மதுரை என்றும் சொல்வார்கள். இங்கே அம்மை இந்த இடத்தில் இருந்து காட்சி தந்து கொண்டிருக்கிறார். ஆடகத் தாமரை ஆரணங்கே என்பதாக எவ்வளோ ஒரு அருமையான ஒன்றை அதாவது இவர் கண்டு கழித்த அந்த காட்சியை சரபோஜி மன்னருக்கு காட்சி தந்த ஒன்றோ 79 காட்சி தந்துட்டார். அதையே இவரும் கண்டு கழித்தார். அந்த கண்டு கழித்த காட்சியை அப்படியே இங்கே பாடலாக்கி தந்திருக்கிறார். 80வது பாடலிலே முதல்ல அடியார் குட்டியவா என்னை அடியாரில் என்னை குட்டியவா. அம்மை இல்லாமல் அந்த அடியார் சத்சங்கம் நமக்கு கிடைப்பது என்பது அரிதான ஒன்று. இறை அருள்தான் நம்மை கூட்டுவிக்கும். அப்படி கூட்டுவித்ததால் என்னுடைய கொடிய வினைகளையெல்லாம் ஓட்டியவா. இப்போ சத்சங்கத்தோடைய மேன்மை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே அதான் பெரிய தொண்டரோடு குட்டு கண்டாய் அப்படிம்பார். பெரிய தொண்டர். இந்த சத்சங்கம் என்பது மேலான ஒன்று. சத்சங்கம் கிடைத்து விட்டது என்றால் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்து விட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். கொடிய வினை ஒட்டியவா என் கண் ஒடியவா, தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா. அம்மை எப்படிப்பட்ட ஒளி பிழம்பானவள், அதை அப்படியே காட்டியவா என்பதாக. அப்படி கண்டதால் கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா. அட்டியவா நடம் ஆட்டியவா என்று சொல்லி அப்படிப்பட்ட அம்மை எங்கிருந்து காட்சி தருகிறாள் என்றால் ஆடகத்தாமரை என்று சொல்லக்கூடிய சகசிரதளம் என்று சொல்லக்கூடிய துவாதசாந்த பெருவழியிலே 1000 இதழ் தாமரை மலர் மீது ஆரணங்காக அமர்ந்திருக்கும் அன்னை என்பதாக மிக அருமையான ஒரு பாடலாக 80வது பாடல் இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார் அபிராமி பட்டர். என்றால் அனுபவ பாடலாக அம்மை காட்சி தந்த விதத்தை மிக அழகாக இங்கே நமக்கு அமைத்து கொடுத்து நாமும் அந்த நிலையை அடையலாம். அம்மையை காண முடியுமா? முடியும். அனுபவிக்க முடியுமா? முடியும். அதனால் பெரும் பேறு என்ன, இவ்வளவு பயன் என்ன, இது அவ்வளோத்தையும் இந்த ஒரு பாடலை மிக அழகாக கொடுத்திருக்கிறார். என்றால் அன்னையின் பெருமையை உணர்ந்து அன்னையை காண வேண்டும், அனுபவிக்க வேண்டும், நம்முடைய கொடிய வினைகளெல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று வழிபாடு செய்ய இறைவன் திருவருள் நமக்கு கொட்டுவிப்பதாக. திருச்சிற்றம்பலம். கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ரர்ம பார்வதி பதே ரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி.